வழக்கு விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தளபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இது ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கானது அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன விழாவின் போது கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரி சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது பொது தீட்சிதர் சார்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் 6 கால பூஜை நேரத்தில் மட்டுமே பக்தர்கள் கனகசபை மீது அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று அறநிலையத்துறை சார்பிலும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. விழா காலங்களில் பக்தர்களை கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் தீட்சிதர் தரப்பில் தாக்கல் செய்த பதில் மனுவை பதிவு செய்ய கொண்டனர். அதே நேரத்தில் 6 கால பூஜை நேரத்தில் பக்தர்களை கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய தடுக்கக்கூடாது என்றும் மற்ற நேரங்களில் கனகசபை அந்த 6 கால பூஜையை தவிர மற்ற நேரங்களில் தரிசனம் செய்யலாம் என்றும் நீதிபதிகள் இந்த உத்தரவிட்டுள்ளனர்.